எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் DGM. மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது. எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஒரு அடிமைகளின் கூட்டத்தை சந்திப்பதில் என்ன பெரிய மகிழ்ச்சியும் வருத்தமும் இருந்துவிடப் போகிறது. இந்தியாவில் தொடர்ந்து மதத்தின் அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வாடிக்கையாகவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனால் அது எப்போ இன்னும் டேஞ்சராக மாறுது, அது டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ்க்குள்ள சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொழுது தான். ஒரு 2 months பிஃபோர் நம்ம பேசிட்டு இருந்தோம். எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு கூட்டணியுடன் ஒரு பெரும்பான்மையை நிரூபித்து பாஜக வந்து ஆட்சியில் அமர்ந்தாலும் அதற்கு இன்னைக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு பல்வேறு மாநில கட்சிகளுடன் கூட்டணியோட காங்கிரஸ் ஒரு இண்டி பிளாக் அமைச்சு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு எதிர்கட்சியாக வந்து அமர்ந்திருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி அதோடைய எதிர்கட்சி தலைவராகவும் அமர்ந்திருக்காரு. இன்னைக்கு பாஜக எந்த ஒரு தீர்மானத்தை முன் கொண்டு வரணும்னாலும் அதுக்கு அப்போஸ் பண்றதுக்கு, அது மேல சரியான விவாதத்தை எடுத்துட்டு வரதுக்கு சரியான சக்தி இருக்கிறதுனால ஒன்றியத்துல எந்த ஒரு பில்லையும் அவ்வளோ ஈஸியா பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். That is well appreciated because என்ன ஒரு பிரச்சனைக்கும் ஒரு அப்போசிஷன் இருந்தாதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி விவாதிக்கிறதுக்கும் அதிலிருந்து ரெக்டிஃபை பண்ணி அதை ஒரு சரியான ப்ராசஸ்குள்ள கொண்டு போறதுக்குமே ஒரு சரியான தளமா அமையும். எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாம தொடர்ந்து அப்போசிஷனே இல்லாம பில் பாஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது யாரோ ஒருத்தருடைய ஐடியாலஜியை, யாரோ ஒரு தனிமனித ஐடியாலஜியை பீக்கு கொண்டு போகக்கூடியதையும் அதை ஆட்சி முறைக்குள்ள கொண்டு வரதுக்கான சாராம்சத்தையும் கொண்டு வந்துடும். அப்போ இன்னைக்கு இந்த டெமோக்ரஸி ஜோக் சனநாயகம் என்னும் ஒரு ஷோக்கில் நம்ம பேச போற டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலமும் உத்தரப்பிரதேஷ் மாநிலமும் பாஜகவால் தனிப்பெரும்பான்மையுடன் நடந்து கொண்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை தான் நம்ம இன்னைக்கு பாயிண்ட் அவுட் பண்ண போறோம். அசாம் அண்ட் இஸ்லாம்ஸ். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து அரசியல் ரீதியாக வன்முறை நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கு. என்ன ஒரு ப்ராப்ளம், இங்க என்ன பிரச்சனை அப்படின்றது தான் நீங்க கொஞ்சம் விவரிச்சு சொல்ல போறேன். இந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ்ல ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் உள்ள வந்தா என்ன பிரச்சனைன்றது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்குள்ள இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அசாம் மாநிலத்துடைய 1935 முஸ்லிம் ஆர்டினன்ஸ் ஆக்ட் படி முஸ்லிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கு அவங்களுடைய குவாசி முறை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்க டைரெக்டாக அவங்களுக்கு திருமணத்தை பதிய வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் அவங்க போய் அந்த திருமணத்தை கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாமல் குவாசின்ற அடிப்படையில் வந்துட்டு அவங்களால அதை போய் பதிய வைக்க முடியும். இன்னைக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து இதன் மூலமாக வந்துட்டு குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடைபெறுது. அசாம் மாநிலம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுல கிட்டத்தட்ட 2021 இருந்து 24 வரை 80% நெருக்கமாக குழந்தை திருமணத்தை தடுத்திருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டின் படி நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு அசாம் மாநிலம் ரியலாவே அவங்க குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. தட் இஸ் மோர்லி வெல்கம். பட் அட் த சேம் டைம் அது பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு இவங்களுடைய இந்த நடைமுறையினால அதிகமா இந்த குழந்தை திருமணங்கள் நடக்குது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த ஒரு ட்ரெடிஷன் மேல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுல விவாதம் நடத்தி அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாக முறைகேடுகளை சரி செய்வது வரவேற்கத்தக்கது. இந்த 1935 ஆக்ட்ன்றது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்போ பிரிட்டிஷ் இருந்த பாயிண்ட்லேயே அது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இதுல இருந்த ஒரு மேஜர் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 வயதிற்கும் கீழ்பட்ட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் செய்து வைக்க முடியும்ன்ற சட்டம் அதில் இருந்தது. இப்போ இதுதான் ப்ராப்ளம்னா இதை மட்டுமே அவங்க கலைச்சிட்டு குவாசி முறையை விட்டுருந்துருக்கலாமே. இல்லைன்னா குவாசி முறையில் திருமணத்தை பதிய வைத்தாலும் அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவங்க அதை பதிய வைக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது மோர்லி வெல்கம். ரியலாவே அது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக இருந்திருக்கும். ஆனால் இதில் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த குவாசி முறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது இது எந்த விதத்துல சரி அப்படின்றது இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதிகமாக கேட்கக்கூடியது என்னன்னா, இந்த 2024 அசாம் ரிப்பெலிங் ஆர்டினன்ஸ் உடைய நோக்கம் என்ன, இது எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, இது குவாசி முறை நடைமுறையில் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகளா, இல்ல குவாசி முறையை முற்றிலுமா ஒழிச்சு இஸ்லாமியர்களுக்கான உரிமைகளை மொத்தமா பறிச்செடுத்துடணுன்றதுக்கான முறையா அப்படின்ட்டு AIUDF அசாம் மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவரான அமிமுன் இஸ்லாம் வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஹேமந்த் பிஸ்வா சர்மா அசாம் மாநிலத்துடைய CM அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு இன்னும் பெரும் சர்ச்சையை வந்துட்டு கிளப்பி விட்டுருக்கு. அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே அவங்கள வந்துட்டு மொத்தமா அக்யூஸ் பண்றக்கூடிய அந்த சூழல் வந்துட்டு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல வந்துட்டு 36 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன சர்க்குலர் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்க்குலர்ல வந்துட்டு ஒரு டிசிப்ளினரியான சம்மந்தப்பட்டமான ஒரு சர்க்குலரும் மீறி நடந்தா அதுக்கு வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்க கூட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு சர்க்குலர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சர்க்குலர் அந்த டீச்சர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பையனை மட்டும் தனியா பாயிண்ட் அவுட் பண்ணி உனக்கு கேட்டுதா அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். அது அந்த பையனுக்கு எப்படிப்பட்டதான ஒரு மனநிலையை உருவாக்கும்.
இல்லை அந்த டோட்டல் கிளாஸில் இருக்கக்கூடிய அதர் 35 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பையன் மேலே எப்படிப்பட்டதான ஒரு மனநிலையை உருவாக்கும். அவர் இந்த குழந்தை திருமணங்களை மட்டும்தான் ஒழிக்கணுன்ற உள்நோக்கம் மட்டும் இல்லை, குவாசி அப்படின்ற இந்த நடைமுறையை மொத்தமாக ஒழிச்சிடணும், அது அவங்களுக்கு இருக்கவே கூடாது, அந்த அதிகாரமே அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரு சூழலில் தான் அவர் உருவாக்கணும்ன்ட்டு அவர் நினைக்கிறாருன்றதை அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு. அப்போது இவங்களுடைய உள்நோக்கங்களும் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் தொடர்ந்து ஒரு சமூகத்தை இன்னும் தள்ளி வைத்தே அவர்களை பாயிண்ட் பண்ணுற மாதிரியே அவங்களுடைய நடவடிக்கைகள் இருப்பது என்பது ஐயத்தை ஏற்படுத்துது. அண்ட் செகண்டரியா லவ் ஜிஹாத். இந்த லவ் ஜிஹாத்ன்றது இஸ்லாமியர்கள் மீது தொடர்ந்து காலகாலமாக வைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய புகார். தொடர்ந்து அவர்கள் மீது இந்த விமர்சனம் என்பது அப்பட்டமாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதுக்கு இன்னும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஊரில் தொடர்ந்து இந்த நாடக காதல் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. காதலில் என்ன நாடகம் அப்படின்ட்டு பல பேர் கேள்வி எழுப்பினாலும், இங்கே இருக்கக்கூடிய பல பிற்போக்குவாதிகளும் இடதுசாரி கருத்துக்களை பேசக்கூடியவர்களும் தொடர்ந்து இந்த டெர்மினாலஜியை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த லவ் ஜிஹாத்தில் அவங்க சொல்கிறது என்னன்னா, இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் பிற மதத்தின் ஆண்களை வந்துட்டு குறிவைத்து, பர்டிகுலர் ஆண்கள் பெண்கள் வந்துட்டு அவங்கள காதலிக்கிற மாதிரி காதலிச்சு அவங்கள வந்துட்டு மதம் மாற்றி அவங்களுடைய மதத்திற்குள்ளே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு பதிவு வச்சுருக்காங்க. தனிப்பட்ட 2 நபர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முடிவில் அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, தனிமனித விருப்பத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க அதிகாரத்தினுக்குள்ளே வந்து இந்த லவ் ஜிஹாத் பண்ணால் இவங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் பிரிசன்மெண்ட், எப்படி த்ரூ அவுட் த லைஃப் அவங்களை வந்து ஜெயில் போடுறதுக்கும் அண்ட் ப்ளஸ் நான் பெயிலபிள் செக்ஷன் கீழே கொண்டு வரதுக்கும் அசாம் ப்ளஸ் உத்தரப்பிரதேஷ் 2 மாநிலங்களுமே இதுக்கான நடவடிக்கை வந்துட்டு மேற்கொண்டிருக்கு. இந்த லவ் ஜிஹாத் பில்ல வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மதம் மாற்றப்பட்டார்கள் அப்படின்ட்டு கண்டறியப்பட்டுச்சுன்னா அவங்கள வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தினருக்கும் இல்லை அவங்க 2 பேருக்கு சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியும். ஆனால் இந்த வாட்டி குறிப்பிட்ட அந்த குடும்பத்தினரும் இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ட்டு இல்லை, யார் வேணாலும் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை முன் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து அதுக்கு தக்க நடவடிக்கையை வந்துட்டு போலீஸார் மேற்கொள்ளலாம். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அப்போசிஷனே இதில் எல்லாருமே பேசினது தான். ஒரு குறிப்பிட்ட மதம் அவங்க தான் இதை பண்ணுறாங்க அப்படின்ற அக்யூசேஷனாக கிளைம் பண்ணால், இன்னைக்கு ஓவரால் இந்தியாவில் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இவர்கள் மீது தொடர்ந்து இந்த மாதிரியான காரியங்களை பண்ணுறாங்கன்றதுக்கு இல்லையா, கிறிஸ்தவர்கள் பண்ணலையா, சீக்கியர்கள் பண்ணலையா, இந்துக்கள் பண்ணலையா, இல்லை வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இந்த மாதிரி வந்துட்டு மதம் மாறலையா, அந்த காதலுக்காக இல்லை திருமணத்துக்காக வந்துட்டு இன்டர் காஸ்ட் மேரேஜ் பல விஷயங்கள் இருக்குது. இந்த லேயர்ஸ்குள்ளே இந்த மாதிரி எத்தனையோ இருக்கலாம். ஆனால் ஒரு மதத்தை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சூழல், திரும்ப அவங்கள வந்துட்டு எப்படியாவது அக்யூஸ் பண்ணணும் அப்படின்ற டெர்மினாலஜிக்குள்ளேயே இவங்க போகிறாங்களா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்லையும் எதிர்க்கட்சிகள் மூலமாகவும் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்குன்றது நம்மளுடைய கவனத்திற்கு வருது. அண்ட் இதில் மூணாவதா இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆகுது. அசாம் லேண்ட் அண்ட் ரெவென்யூ ரெகுலேஷன் செகண்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2024. இதுக்கு முன்னாடி இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா 1886 வந்துட்டு இந்த ரெகுலேஷன் பில் ஒன்று வந்தது. அந்த பில்லை அமெண்ட் பண்ணி இந்த 2024 பில்லை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த லேண்ட் ரெகுலேஷன் பில் இது எதை பற்றி பேசுது, இதற்குள்ளாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? இந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸாக சில பில்டிங்ஸ் இருக்கும், லைக் டெம்பிள்ஸ் இருக்கலாம், சர்ச்சஸ் இருக்கலாம், மாஸ்க் இருக்கலாம். லேண்ட்ஸை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே வந்துட்டு அவங்களுடைய லேண்டை வந்துட்டு விற்கிறதுக்கும் இல்லை வாங்குறதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரது தான் இந்த பில். இந்த பில்ல இருக்கக்கூடிய மேஜர் ஃப்ளா என்ன? இந்த பர்டிகுலர் லா என்பது வெறும் ஒரு மதத்திற்கு மட்டுமல்ல, எல்லா மதத்திற்கும் உட்பட்டது தான். அந்த வகையில் எல்லா ஹெரிட்டேஜ் சைட்ஸையும் பாதுகாக்கணுன்றத எல்லாமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். 250 வருடங்களுக்கு மேலாக ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு, அந்த ட்ரெடிஷனை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே சூப்பர். ஆனால் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேமந்த் பிஸ்வா சர்மா அசம்பிளியில் இந்த பில்லை பாஸ் பண்ணும்பொழுது சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ரொம்ப தெளிவாக இதை புரிஞ்சுக்கலாம். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதில், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஹெரிட்டேஜ் சைட்டை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை எவாக்குவேட் பண்ணுறதுக்காக கிடையாது, அது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெரிட்டேஜ் சைட்டை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான். அண்ட் ப்ளஸ் இஃப் எனி ஆஃப் த முஸ்லிம்ஸ் அவங்க அந்த லேண்டை விற்கணும்னா அவங்க 75 வருடங்களுக்கு மேலாக அந்த இடத்துல இருந்திருக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 3 ஜென்ரேஷனாச்சும் அங்கே வாழ்ந்துருந்துருக்கணும். அப்போ தான் அவங்க அதை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். முஸ்லிம்ஸை மட்டும் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? திரும்ப இதே விஷயத்துக்குள்ளே நம்ம சுற்றிட்டு இருக்கோன்றதை வந்துட்டு அவங்களுக்கு புரியுதா இல்லை இதை வேணும்ட்டே தான் பண்ணுறாங்களான்னா உங்களுடைய பார்வைக்கு அதை நான் விடுறேன். இதில் இன்னும் ஒரு அவலமான ஒரு விஷயம் என்னென்னா, அசாமுடைய அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள்ஸ் கேன் இஸ்லாம்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தொழுகை இந்த ஃப்ரைடே டைமில் வந்துட்டு ஒரு 1 or 2 hours வந்து தொழுக போவாங்க மதிய நேரத்தில். அதை வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்க. எதுக்காக? அசம்பிளியில் வந்து எம்எல்ஏஸ் பேசிட்டு போகிறாங்க
அசம்பிளியில் வந்து அவங்க விவாதம் நடத்த போகிறாங்க. எத்தனையோ வாட்டி அவையை வந்துட்டு அட்ஜர்ன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு அதிகமாக எதிர்கட்சிகளுடைய கூச்சல் குழப்பங்கள் இருந்ததுன்னா வந்துட்டு அவங்க அட்ஜர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அனதர் டைம் இந்த அசம்பிளி வில் கண்டினியூ. இது பார்லிமெண்ட்லேயும் இது நடக்கும். இந்த 2 மணி நேரத்தினால அரசாங்கத்துடைய வளர்ச்சி வந்து தடைப்படுதான். போயிட்டு வரக்கூடிய அந்த ப்ரேயர் டைமில் நடக்கக்கூடிய அந்த டிஸ்கஷன் வந்துட்டு தள்ளி போகிறதுனால டோட்டலாக இவங்களுடைய ஒட்டுமொத்த க்ரோத்துமே வந்து தடைப்படுதான். அண்ட் ப்ளஸ் இந்த டைமை வந்து இன்னும் ப்ரொக்ரெசிவாக யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு டெவலப் ஆக போகிறாங்க. இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜீரணிக்கிறதுக்கே எனக்கு வந்துட்டு இட்ஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம். நினச்சி பாருங்களேன், ஒரு 2 மணி நேரம் கிட்ட வந்துட்டு ஒருத்தர் அவங்க வேலையிலேருந்து கொஞ்சம் பேக் வாங்கி அவங்க போய் தொழுகையை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க அதே ஃபுல் ஃப்ளோவோட. அவங்க கிட்ட வந்துட்டு சார் இந்த மாதிரி நீங்கள் 2 மணி நேரம் போயிட்டு வந்தீங்க, அதனால் இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த 2 மணி நேரத்தை காம்பன்சேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கும், நீங்கள் இந்த 2 மணி நேரம் போகக்கூடாது, அந்த 2 மணி நேரத்தில் தான் நம்ம ப்ரோக்ரெசிவாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்க போகிறோம், அதனால் இனி அதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்றதும், இது அவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு வன்முறையா இல்லை ரியலாகவே ஒரு ப்ரோக்ரெசிவ் மூவா அப்படின்றத ஸ்டில் லிவ் டு யோர் பொசிஷன் இட் செல்ஃப். ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸில் நடந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கலான் இருக்கேன். சொந்த கருத்துக்களை பின்னாடி தெளிவு வச்சுப்போம். இத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு இத்தனை மாதிரியான பில்ஸை வந்துட்டு தொடர்ந்து அசாம் அண்ட் உத்தரப்பிரதேஷ் மாறி பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை நான் தொடர்ந்து பிஜேபின்ற ஒரு பார்ட்டியை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக பேசுகிறன்றது கிடையாது. இது உலகம் முழுவதுமே நிறைய இடங்கள்ல நிறைய அரசியல் கட்சிகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் நம்ம அந்த விஷயங்களுக்குள்ளேயும் போவோம் இனி வரக்கூடிய காலங்களில். இது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் மறுபடியும் பீக் அவுட் ஆகுறதுன்றது ரியலாகவே நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். லாஸ்ட் 10 இயர்ஸில் பிஜேபி கவர்மெண்ட்னால நடத்தப்பட்ட அந்த ஒன்றிய அரசினுடைய நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு அப்போசிஷனுமே இருந்ததில்லை. ஏன்னா அப்போசிஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவுமே இல்லை அந்த டைமில். அண்ட் ஸ்டில் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணாங்க நிறைய விஷயங்களுக்கு. அண்ட் ப்ளஸ் பிஜேபி நிறைய நல்ல திட்டங்களும் கொண்டு வந்தாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான சில மதம் சார்ந்த திட்டங்கள் கொண்டு வரப்போ பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் அதுக்கு அப்போசிஷன் இல்லைன்றதுனால அது அப்படியே வந்துட்டு முன்மொழியப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயே எந்த ஒரு பில்லுமே அவையுடைய தீர்மானக்குழுக்கு வந்துட்டு அறிமுகப்படலை. ஆனால் இந்த வருடம் தான் முதல் முறையாக அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் கழிச்சு வந்த இந்த 3.0 மோடி கவர்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பில் மறுபடியும் தீர்மானக்குழுவுடைய ஆய்வுக்கு வந்துட்டு அனுப்பி வைக்கப்படுது. எந்த அளவுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ்ல ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்படின்றத நம்ம பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆர்கியூமெண்ட்ன்றது 2 பக்கமுமே சரியாக நடந்து 2 பேருடைய கருத்தையும் உட்கொண்டு முடிவெடுக்கப்படணும். யாரோ ஒருத்தருடைய விவாதம் தான் சரி அப்படின்றது கிடையாது. 2 பேருக்கிட்டையும் சரியான பாயிண்ட்ஸ் இருக்கலாம், 2 பேருக்கிட்டையும் தப்பான பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அது 2த்தையுமே கலைச்சு அதுக்குள்ளேருந்து ஒரு சரியான பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸோடைய ரொம்ப அழகான விஷயம், சரியான விஷயம், நேர்மையான விஷயம். அதுக்கு முன்னாடி இருந்த அரசர்களுடைய ஆட்சியை விட டெமோக்ராட்டிக்ல இருந்து வரக்கூடிய ஒரு லீடருடைய ஸ்பேஸ்ல இருந்து நடக்கக்கூடிய ஒரு ஃபெடரலிசம் கவர்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு ஆட்சி முறையோ சரியாக இருக்கும்னு சொன்னப்பட்டதே இதுக்காக தான், இந்த விவாதம் நடக்கும்ன்றதுக்காக தான். ஆனால் விவாதமே நடக்கலைன்னா அது சரியாக இருக்காது. எனி டைம் டெமோக்ராட்டிக் ஸ்பேஸில் ஒரு ரிலீஜியஸ் சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டி உள்ளே வந்ததுன்னா அது தொடர்ந்து சலசலப்பை மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு. வரலாறுல எந்த ஒரு மூலையில் எங்கே இருந்து ஆரம்பித்தாலும் சரி, தொடர்ந்து இந்த அரசு இயந்திரம் இப்படி செய்வதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட வேண்டும். அண்ட் மக்களாகிய நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சொந்த வெறுப்புகள் இருப்பது என்பது இயல்பு தான். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது இன்னொருவர் மீது வன்முறையாக, இன்னொருவர் மீது அவர்களை காழ்ப்புள் ஆழ்த்துவதற்கான செயலாக அது அமைந்துவிடக்கூடாது. நாம் எல்லோரும் மனிதர்கள். அதுதான் அடிப்படை வாதம். அந்த மனித தன்மையோடு நம்ம செயல்பட வரைக்கும் இந்த உலகம் அழகாக இருக்கும். அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய லேயர்ஸை நம்ம ப்ரோஆக்டிவாக எடுத்துகிட்டு வரும் பொழுது அது ஆபத்தான சூழ்நிலை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் live it to your point. இந்த மாதிரியான சூழலை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் until then, is me Dean GM signing off for Democracy a Joke. சனநாயகம் ஒரு சோக்கு.